ஹாய் கைஸ், இன்றைக்கும் சீக்கிரம் எஞ்சி குழம்பே போட்டாச்சு. இன்றைக்கி கோலத்தில் கொஞ்சம் சொதப்பிட்டு சரி ஓகே அடுத்த வாட்டி சரி பண்ணிக்கலான்ட்டு ஏதோ மேனேஜ் பண்ணியாச்சு. அடுத்தது அது நம்ம பாட்டி வீட்டில் போட்ட கலர் கோலம் அழகாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்மளை தான் சமைக்க விட்டுட்டானுங்க. இன்றைக்கி என்னமோ ஒரு நல்லதாக போச்சு. ஊருக்கு போயிட்டு வந்தனால எங்கள் அம்மா வத்த குழம்பு மீன் குழம்புலாம் பாட்டி கொடுத்தாங்கன்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்த மீனை வறுத்துட்டு மாம்பழத்தை வச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் இது அப்பம்னு சொல்லுவாங்க. அதிரமண்டத்தில் காலைல ஒரு 5 மணிக்கெலாம் போனால் வாங்கிக்கலாம். அப்படியே நான் அதிரமனை போயிட்டு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி அப்பா தான் ஜூஸ் போட்டாங்க. ஸோ ஜூஸை குடிச்சிட்டு அதோட வேலை பார்க்க ஆரம்பித்தாச்சு. அப்புறம் பால் குடிச்சிட்டு அப்புறம் நைட்டுக்கு சாதம் இல்லைன்னு சொன்னாங்க. தோசை ஊற்றிக்கலான்னு சொன்னால் அப்பா ஆனால் இன்றைக்கி இறால் பிரியாணி பண்ணியே ஆகணுன்ட்டு அப்பா தான் சொல்லிட்டாங்க. அப்புறம் கையில் ஸ்நாக்ஸையும் கொடுத்துட்டு போயிட்டாங்களா, சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நானும் எல்லா காய்கறியும் அரிஞ்சிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இறாலும் போட்டில் போய் எடுத்துகிட்டு வந்தது தான். போட்டில் இறால் மீன் எல்லா சீ ஃபுட்டுமே கிடச்சிரும். ஸோ மோஸ்ட்லி சீ ஃபுட்டுக்கு இங்கே பிரச்சனை இருக்காது. ஸோ இறால்லேருந்து நண்டுலேருந்து எல்லாமே அப்பா கொண்டு வந்துடுவாங்க. அதனால் செஞ்சிடலாம். இது மாதிரி பிரியாணி செஞ்சாலுமே ஃபஸ்ட்டு நம்ம தட்டில் அள்ளி சாப்பிட்டுறது, அப்புறம் தோசை கல்லை வச்சு தம் கொடுத்துறது மேலே. அப்புறம் சாப்பிட்டு முடிஞ்சு வரட்டா.